ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1 சொல்லுகிறது, வறண்ட நிலமும் வனாந்தரமும் அங்கே என்ன பண்ணுதான், அது மகிழ்ந்து கடுவேலி கழித்து புஷ்பத்தை போல செழித்து. அப்போ கடுவேலி ஒன்றும் இல்லாத ஒரு நிலம் அது சிரித்து புஷ்பத்தை போல அது செழிக்குமா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்வு வறண்டு போய் வனாந்தரமாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் செய்ய அற்புதத்தை எந்த மனிதன் தடுத்து விட முடியாது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில வனாந்தரம், எத்தனையோ பேர் வாழ்க்கையில செழிப்பு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுகிற வாழ்க்கை. தேவ மக்களே, இன்றைக்கு ஆண்டவரும் உலக ரட்சகரமான இயேசு சொல்லுகிற அற்புதமான வார்த்தை, உங்கள் வாழ்க்கை மகிழ்ந்து அது செழிக்கும். இங்கே 2 புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷர் காய்ந்து போன ஒரு கோல் சாட்சியின் சன்னிதானத்திலே வைக்கிற போது அது முதல் பூத்தது. உங்க வாழ்க்கை பூக்க வேண்டும் என்றால், செழிக்க வேண்டும் என்றால், நீங்க தேவனுடைய சன்னிதானத்துக்கு, தேவ பிரசனத்துக்கு வருகிற பொழுது உங்க வாழ்க்கை அதுதான் சங்கீதம் 91 சங்கீதத்திலே உன்னதமானவரின் மறைவு. நீங்க அந்த உன்னதமானவரின் மறைவு கீழே வருகிற போது பாருங்க, உன் பக்கத்திலே 1000 பேர், வலது பக்கத்திலே 10000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்க வனாந்தர வாழ்க்கை அது வயல்வெளியாக மாற ஆரம்பிக்கிறது. தேவ மக்களே, ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது, என் வாழ்க்கையிலே ஒரு கடுவெளியாக இருக்கிறது, என் வாழ்க்கை இன்னும் ஒரு வறண்டு போய் கிடக்கிறதே. அவர் வறண்ட நிலத்திலே அவர் ஆறுகளை உண்டாக்குறார். நீங்க ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19 இதோ நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்தரங்களில் ஆறுகளை உண்டாக்கும். எப்ப உண்டாக்குவார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில சில தேவையில்லாத அன்வான்ட் செழிப்பற்ற கனியற்ற கிரிகள் எல்லாம் உதறி தள்ளுகிற போது தேவனுடைய மகத்துவங்கள் அங்கே வெளிப்படுகிறது. தேவ மக்களே, உங்க வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக, செழிப்புள்ள வாழ்க்கையாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இதுதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது, உன் ஆலையில் திராட்சரசம் எண்ணெயும் புரண்டோடும். இந்த புது மாதங்கள், புது காலங்கள், புது ஆண்டு உங்களுக்கு வெற்றி நாடாக, மகிமை நாடாக மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருவதற்கு, அவர் பிரசனத்துக்கு வருவதற்கு, அவர் நம்மை பக்குவப்படுத்துவார், நம்மை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது வனாந்தர மாறம். நீங்க ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் போட்டு, பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாடக்கூடிய, மகிழக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ வறண்டு போயிருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், கடுவேலியை போல இருக்கலாம். அங்கேதான் கர்த்தர் செழிக்கும். எப்படி சீக்கிரம் பூ எப்படி அந்த இடத்தையே அலங்கரித்து அழகுபடுத்தி வாசனை வீசுகிறது போல, புஷ்பத்தை போல உங்கள் வாழ்க்கை செழிக்கும். தேவ மக்களே, நீங்க செழிப்புக்கு நேரம் கண்டிப்பா போவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைச்சதை விட, எதிர்பார்த்தை விட ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கை தேவன் செய்ய அவர் வல்லவராக. நான் மனப்பூர்வம் அவனை செய்கித்தேன், உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். பாருங்க, ஆண்டவர் அவன் மனப்பூர்வமாய் அவள் சிநேகிக்கும் போது, விரும்பும் போது, நேசிக்கும் போது, அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் தகுதியாய் மாறும் போது ஒரு மகிழ்ச்சி அங்கே உண்டாகிறது. தேவ மக்களே, மகிழ்ச்சி வாழ்க்கையில பொங்கும். இந்த ஆண்டு, இந்த மாதம் உங்க வாழ்க்கை குறையில்லாதபடி அது வனாந்தரமும் வறண்ட நிலமும் கடுவேலியும் அது சிரிக்குமா, மகிழுமா, கழித்து அது புஷ்பத்தை போல அது பூக்கும். இந்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை பழித்து அலங்கரிப்பதாக. God bless you. God bless you.